என் அன்பார்ந்தவர்களே, என் அறிவார்ந்த இளைஞர்களே, இளைஞிகளே, நீங்க ஒண்ணு சிந்தித்து பார்க்கணும். நாம ஒருத்தவன் அறிவார்ந்து பேசினா கடுப்படிக்குது சொல்றோம், ஆக்கப்பூர்வமா பேசினா கடுப்படிக்குது சொல்றோம், நல்ல தலைவர்களை பத்தி பேசினா கடுப்படிக்குது சொல்றோம், நல்ல சாதித்த தலைவர்களை பத்தி பேசினா கடுப்படிக்குது சொல்றோம், சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், அருளாளர்களை பத்தி பேசினா கடுப்படிக்குது சொல்றோம், அன்பா, தயவா, இரக்கமா, கருணையா பேசினா கடுப்படிக்குது சொல்றோம், போர் அடிக்குது சொல்றோம். இவன் பாடுறா எப்ப பார்த்தாலும் இதே பேசினுப்பான்டா, எப்ப பார்த்தாலும் இதே கடுப்படிக்கிற மாதிரியே பேசுவான்டா. அவன் அறிவார்ந்து பேசுவான், ஆக்கப்பூர்வமா பேசுவான், அவன் வாழ்க்கையை மாத்திர மாதிரி பேசுவான், அவன் உனக்கு நல்வழி காட்டுவான், அவன் உனக்கு நல்ல பாதையை காட்டுவான், நல்ல பயணத்தை காட்டுவான். ஆனா அவன் பேசினா கடுப்படிக்குது, போர் அடிக்குது. ஆனா என் அறிவார்ந்தவர்கள் சினிமாவை பார்த்தா கடுப்படிக்கல, சினிமாவை பார்த்தா கொண்டாடுறோம், தினமும் எழுந்திருக்கிறோம் கடுப்படிக்கல, தினமும் தூங்குறோம் கடுப்படிக்கல, தினமும் சாப்பிடுறோம் கடுப்படிக்கல, தினமும் நீர் அருந்துறோம் கடுப்படிக்கல, தினமும் பாத்ரூம் போறோம், குளிக்கிறோம் கடுப்படிக்கல, தினமும் வேலைக்கு போறோம் கடுப்படிக்கல, தினம் தினமும் இதே செயலை செய்யறோம் ஆனா கடுப்படிக்கல, தினமும் சினிமா பாக்குறோம் கடுப்படிக்கல, தினமும் செல்போனை நோண்டுறோம் கடுப்படிக்கல, இதெல்லாம் கடுப்படிக்கல. ஆனா நல்லதை பேசினா கடுப்படிக்குது, நல்வழி காட்டினா கடுப்படிக்குது, ஆக்கப்பூர்வமா பேசினா கடுப்படிக்குது, அறிவு சார்ந்து பேசினா கடுப்படிக்குது, உன் வாழ்வியல மாத்த பேசினா கடுப்படிக்குது. எந்த ஒரு மனிதன் அறிவு சார்ந்து பேசும்போது கூர்ந்து கவனித்து உள்வாங்குகிறானோ அந்த மனிதன் உயர்கிறான், மேல்நிலை அடைகிறான், மேம்படுகிறான்.